4 அடிப்படை விசைகளின் பலத்தோட சேர்த்து ஈர்ப்பு விசையின் பலத்தையும் சோதனை செஞ்சப்போ இயற்பியலாளர்களுக்கு ஒரு அதிர்ச்சி. அது என்னன்னா, ஈர்ப்பு விசை ரொம்பவும் வீக்காக இருந்துச்சு. 1990களோட பிற்பகுதியில் நடத்தப்பட்ட ஆய்வில் இது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஈர்ப்பு விசை ஹையர் டைமென்ஷனில் செயல்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. புவியீர்ப்பு விசையில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. 2 எலக்ட்ரான்கள், ஒரு புரோட்டான் அல்லது நியூட்ரானில் இருக்கிற 2 குவார்க்குகள் போன்ற கூட்டுத்துகள்கள் சேர்த்து எடுத்தால் நீங்கள் 4 அடிப்படை சக்தியோட வலிமையை கணக்கிட முடியும். அது என்னன்னா, ஸ்ட்ராங் அண்ட் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அப்புறம் கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆகியவற்றை கணக்கிடும்போது குழம்பக்கூடிய ஒன்றை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஈர்ப்பு விசை குறிப்பாக கொஞ்சம் தூரம் போக போக மற்ற ஃபோர்ஸை விட இந்த ஈர்ப்பு விசையோட பலம் கம்மியாகிக்கிட்டே போகும். மற்ற 3 விசையை விட இந்த ஈர்ப்பு விசை 30 மடங்கு பலம் கம்மியாக இருக்குது. அது ஏன்? ஈர்ப்பு விசை வேறு டைமென்ஷனில் இருக்கா? திஸ் இஸ் விண்வெளி நோக்கி ஈர்ப்பு விசையின் மர்மம். குவாண்டம் தியரியோட பொது சார்பியல் கோட்பாடு மற்றும் ஈர்ப்பு கோட்பாட்டை ஒன்றா சேர்க்கும்போது பலவிதமான புதிய யோசனைகள் நமக்கு கிடைக்கும். இதில் ஒன்று தான் ஹையர் டைமென்ஷன். நாம் இப்போது 3rd டைமென்ஷனில் இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் மொத்த பரிமாணத்தில் இது ஒரு பகுதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிரபஞ்சத்தில் மொத்தம் 11 டைமென்ஷன்கள் இருக்குது அப்படின்னு ஸ்ட்ரிங் தியரியில் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் தியரின்னா என்னன்னு பார்ப்போம். ஸ்ட்ரிங் தியரி என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. மறுபடியும் முதல்ல இருந்து வரேன். பிரபஞ்சத்தோட அடிப்படை துகள்கள் 4 இருக்கு. இந்த சக்தியை விளக்க சிறப்பு சார்பியல் கோட்பாடு போதும். ஆனால் அணுக்குள்ள போக போக இந்த சிறப்பு சார்பியல் கோட்பாடால விளக்க முடியாது. சரி, சிறப்பு சார்பியல் கோட்பாடுனா என்ன? இதை விளக்கணும்னா இந்த வீடியோ போதாது. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஸ்ட்ரிங் தியரினா என்னன்னு பார்க்கலாம். இந்த பிரபஞ்சம் அணு அப்படிங்கிற பொருளால் ஆனது. சரி, இந்த அணு எதனால் ஆனது? ஃபெர்மியன்ஸ் மற்றும் போசன்ஸ் அப்படிங்கிற சிறிய துகள்களால் ஆனது தான் இந்த அணு. குவாக்ஸ் அப்படிங்கிறது புரோட்டான்களால் ஆனது. இந்த குவாக்ஸுக்குள்ளே தான் அதிர்வுறும் ஆற்றலின் ஒரு சின்ன இலை மாதிரி ஒன்று இருக்கும். இந்த சின்ன இலை, அதாவது ஒரு கோடு மாதிரி இருக்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த ஸ்ட்ரிங் தியரி. இன்னும் டீட்டெயிலாக வேறு வீடியோவில் பார்க்கலாம். இந்த கூடுதல் பரிணாமங்களை நாம் ஸ்ட்ரிங் தியரியோட சேர்க்க ஈர்ப்பு விசை மற்றும் குவாண்டம் இயக்கவியல் அம்சங்களோட கணிதங்கள் உதவுது. நாம் இப்போ 3rd டைமென்ஷனில் இருக்கோம். 3rd டைமென்ஷனை தாண்டி இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? நியூட்டன் தன்னோட ஈர்ப்பு கோட்பாட்டில் சொன்னது, ஈர்ப்பு விசை ஒரு இன்வர்ஸ் ஸ்கொயர் ரிலேஷனை பின்பற்றுது. இன்வர்ஸ் ஸ்கொயர் ரிலேஷன் அப்படிங்கிறது, உதாரணத்துக்கு ஒரு டார்ச் லைட்டை எடுத்து வானத்தை நோக்கி அடிங்க. இப்போ அந்த வெளிச்சம் விண்வெளிக்கு போகுமா? இப்போ அந்த டார்ச் லைட்டை செவத்தில் அடித்தா வெளிச்சம் அதிகமாகவும், அதுவே தூரம் அதிகரிக்க அதிகரிக்க வெளிச்சம் கம்மியாகிட்டே போகும். இந்த கிராஃபை பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டார்ச் லைட்டோட தூரம் கம்மியாக இருக்கும்போது 100% இருந்த வெளிச்சம் தூரம் இரட்டிப்பு ஆனதும், அதாவது 1 மீட்டர்ல இருந்து 2 மீட்டர் டார்ச் தள்ளி அடித்தா வெளிச்சத்தோட அளவு உடனே 75%லிருந்து 25% குறைஞ்சிரும். இதைத்தான் இன்வர்ஸ் ஸ்கொயர் ரிலேஷன் அல்லது லான்னு சொல்லுவாங்க. டார்ச் லைட்டோட வெளிச்சம் எப்படி செயல்படுதோ அதே மாதிரி கிராவிட்டியும் செயல்படுது. கிராவிட்டி மட்டும் கிடையாது, சவுண்டும் இதே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுது. உதாரணத்துக்கு நாம் இப்போது சூரியனை எடுத்துப்போம். சூரியனுக்கு பக்கத்தில் போனால் கிராவிட்டி ஃபோர்ஸ் அதிகமாகவும், அதே சூரியனை விட்டு போக போக கிராவிட்டி ஃபோர்ஸ் கம்மியாகிக்கிட்டே இருக்கும். கிராவிட்டி, சவுண்ட், லைட் இது எல்லாம் பரவ 2க்கும் மேற்பட்ட டைமென்ஷன் எடுத்துக்கொள்ளுது. ஏன்னா இந்த பொருள்கள் எல்லாம் 3rd டைமென்ஷனில் இருக்குல்ல, அதனால் இதால் ஈஸியாக பரவ முடியறதில்லை. ஒரு நட்சத்திரம் அதனோட லைட் தூரம் போக போக கம்மியாகிறது மட்டும் இல்லாமல் அலைநீளமும் மாறுது. இப்போ ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளை எடுத்து அதுக்கு மேலே லைட் அடித்தா அந்த லைட் ஃபைபர் கேபிளோட கடைசி வரைக்கும் ஒரே அளவு வெளிச்சம் மட்டுமே தான் இருக்கும். ஃபைபர் கேபிளில் பார்க்குறப்போ ஒரு கோடு மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கும். இப்போது இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு பதிக்கப்பட்ட கண்ணாடி பைப், லைட் அந்த கண்ணாடி ஃபுல்லாக பரவுது. அந்த கண்ணாடியை 2nd டைமென்ஷனில் பார்க்கும்போது பெருசாகவும், அதையே நீளம், அகலம், ஆழம் கொண்ட 3rd டைமென்ஷனில் பார்க்கும்போது அந்த கண்ணாடி கொஞ்சம் சின்னதாகவும் தெரியும். சரி, நாம் இப்போது கிராவிட்டிக்கு வருவோம். இந்த கிராவிட்டி இன்வர்ஸ் ஸ்கொயர் லாவை பின்பற்றுதுன்னு சொன்னேன்ல, அதை ஒரு சோதனை பண்ணாங்க. அது அதிக டைமென்ஷனில் இருந்து அந்த டைமென்ஷன் கண்ணுக்கே தெரியாத உலகத்தில், அதாவது சப் அட்டாமிக் உலகத்தில் இருந்து அதை நாம் பார்க்கும்போது இந்த இன்வர்ஸ் ஸ்கொயர் லாவை பின்பற்றுற மாதிரி தோன்றலாம். நாம் சப் அட்டாமிக்
வேர்ல்டில் போய் பார்த்தா தெரியும் இந்த லா பின்பற்றுதா இல்லையா அப்படிங்கிறது. ஆனால் நம்மளால் சப் அட்டாமிக் வேர்ல்டில் போய் இதை பார்க்க முடியாதுல்ல. ஸோ இந்த சோதனை தோல்வியில் தான் முடிஞ்சிச்சு. இது ஒரு 0 முடிவாக இருந்தாலும் இயற்பியலில் இருக்கிற சில விசித்திரமான சோதனையை எப்படி சோதனைக்கு உட்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணமாக இந்த சோதனை இருக்கும். திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.